கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட வேத வார்த்தை நீதிமொழி என்ற புஸ்தகம் அதனுடைய 21ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகுது, ஜெயம் கர்த்தரால் வரும். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகரோட எல்லாரும் எதிர்பார்க்குது. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, முதியோர் எல்லாருமே வெற்றி என்பது எல்லாருக்குமே பிடிக்கும். வெற்றியை நோக்கி எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் ஒரு இரு நாட்டுடைய படைகள் ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய போருக்காக ஆயத்தமாக இருந்தாலும் கூட அந்த வெற்றி அந்த பொருள்களை வைத்தோ இல்லை அந்த படைகளை வைத்து வெற்றியை நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா வெற்றியை கொடுக்கிறவர் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்முடைய திறமையை குறித்து நம்ம யோசிக்கிறோம். நம்மளுடைய படிப்பு, நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய ஆள்கள் தொடர்புகள், ஸோ அநேக மக்களோட தொடர்புகளில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேக இதன் மூலம் நம்ம வெற்றியை நிர்ணயிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வெற்றியை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகுது, ஜெயம் கர்த்தரால் தான் வரும். ஆமாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆயத்தமாகினாலும் அந்த ஆயத்தத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஸோ ஒருவேளை அந்த ஆயத்தத்தின் மத்தியிலையும் நம்ம தேவனை அந்த ஒருவேளை ஆயத்தமாகி அந்த வெற்றியை ஒருவேளை நம்ம என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வெற்றி ஒரு குறுகிய கால ஒரு வெற்றி. ஸோ நிரந்தரமான ஒரு வெற்றி என்று என்று சொல்லணும்னா அது தேவனிடத்தில், தேவனுடைய சமூகத்தில் இருக்குது. தேவனோடு நம்ம இருக்கும் பொழுது தான், அவருடைய வார்த்தையின் மூலம் நம்முடைய வாழ்க்கை அமைக்கும் பொழுது தான் அந்த வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதனால தான் இந்த நாட்கள் நம்ம கற்றுக்கொள்ளோட விஷயம் என்னென்னா, நம்ம இந்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகுது, ஜெயம் கர்த்தரால் தான் வரும். ஒருவேளை நம்ம ஆயத்தமாகுவது நம்ம கண்டிப்பாக அவசியமானது. ஒரு படிக்கின்ற பிள்ளை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ நம்ம ஆயத்தமாகணும். ஆனால் ஆயத்தத்து மேலே நம்முடைய நம்பிக்கை போய்விடக்கூடாது. ஸோ ஆயத்தத்தை உருவாக்கப்பட்ட தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ அதுக்காக ஒரு பாடல் கூட சொல்லுது, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் யேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், ஸோ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகுது, ஜெயம் கர்த்தரால் வரும். ஸோ அவரை நம்ம முழுமையாக நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் மாற்றித்தர போதுமானவர் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.